வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறுமி மீதான பாலியல் வழக்கு, தேரருக்கு பிணை, சிறுமியின் தாய் தொடர்பில் வெளியான தகவல். மீண்டும் 2022 என கூச்சலிடுகின்றனர். கோட்டபாயவின் மாயையை உருவாக்குகிறார்கள். நிந்தாவூரில் ஜனாதிபதி கொடுத்த பதிலடி. வரலாற்றில் அதியுச்சம். 2027 அரசாங்கத்தின் திட்டம் இதுதான். நுவரெலியா தபால் நிலையத்தில் திருட்டு, முடுக்கிவிடப்படும் விசாரணை. அமெரிக்காவிற்கு யுரேனியத்தை வழங்க முடியாது, ஈரான் திட்டவட்டம். மயிலிட்டி பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ள போராட்டத்திற்கு அழைப்பு. பாடசாலை மாணவர்களிடையே பரவும் மூளை காய்ச்சல், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இந்த அரசியல் என்பது அவருக்கு பிடிக்கவில்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். பக்கிரமான ஒரு காலமாக இருந்த எங்களுடைய ஊடகவியலாளர்கள் பலர் கொல்லப்பட்டார்கள். சிவராம் கொல்லப்பட்டார், நடேசன், சுகிர்தராஜன், எக்னலிகொட, அதே போன்றுதான் லசந்த விக்ரமதுங்க போன்ற பல ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வீட்டில் வைத்து குடும்பத்தோடு அழித்து விடுவதற்காக ஒரு தாக்குதலை மேற்கொண்டார்கள். அவரிடம் சென்று நான் ஆசீர்வாதம் பெற்றேன். அப்போது அவர் சொன்ன விடயம், தம்பி, உலகளாவிய புவிசார் அரசியல் பதட்டங்கள் தொடர்பான தற்போதைய வெளிப்புற அழுத்தங்களை தாங்குவதற்கு இலங்கை சிறப்பாக தயாராக உள்ளதென்று கூறிய ஜனாதிபதி 2022 ஆண்டை போல பொருளாதார நெருக்கடி தற்போது நிலவுகிறது என்னும் கருத்துக்களை நிராகரித்துள்ளார். நேற்று நிந்தாவூர் கலாச்சார மையத்தின் கட்டுமான பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்ட நிகழ்வில் பேசிய ஜனாதிபதி, மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள நிகழ்வுகளும் பிற வெளிப்புற அதிர்ச்சிகளும் பொருளாதாரத்தை பாதித்தாலும் அவை சமாளிக்கக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் கூறியுள்ளார். 2022 போன்று மீண்டும் நிகழாது, இந்த பிரச்சினையை நாங்கள் தீர்ப்போம் என்றும் கூறிய அவர், அப்போதைய நெருக்கடி காலத்தை விட தற்போது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு நிலை இப்போது கணிசமான வலுவாக உள்ளதென்றும் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய நிலைமைகள் இறக்குமதி செலவுகளை அதிகரித்து ரூபாயின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தினாலும் இலங்கை நிதி நிலைமை மேம்பட்டுள்ளதென்று குறிப்பிட்ட அவர், 2022 பொருளாதார சிக்கல்களின் போது மத்திய வங்கியிடம் வெறும் 50 மில்லியன் அமெரிக்க டாலர் மாத்திரமே இருந்ததென்றும், ஆனால் இன்று மத்திய வங்கியிடம் கிட்டத்தட்ட 7,000 மில்லியன் அமெரிக்க டாலர் கையிருப்பு உள்ளதென்றும் கூறியுள்ளார். மேலும் அத்தியாவசிய இறக்குமதிகள் தடைபடாதென ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். எரிபொருள், எரிவாயு, பால் மாக்கள் அல்லது உரங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும், அந்த உறுதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும், வெளிப்புற அபாயங்கள் என்பது இது நமது கட்டுப்பாட்டிற்குள் அப்பாற்பட்ட ஒரு வெளிப்புற சூழல், ஆனால் அதை எதிர்கொள்ளும் திறன் இலங்கைக்கு உள்ளதென்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை 1999 தொடங்கப்பட்டு 2014 நிறுத்தப்பட்ட நிந்தவூர் கலாச்சார மைய திட்டம் 24 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட இந்த திட்டம் 2026 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்ட 300 மில்லியன் உட்பட ரூபாய் 945 மில்லியன் மதிப்பிடப்பட்ட செலவில் 2027 டிசம்பர் 31 நிறைவடையும் என திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை திகாமடுள்ள மக்களின் நீண்டகால குறைபாட்டை தீர்க்கும் வகையில் நவீன வசதிகளுடன் நிர்மாணிக்கப்படும் அம்பாறை பலநோக்கு நகர மண்டபத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி கலந்து கொண்டார். அம்பாறை நகர சபைக்கு சேவைகளை பெற்றுக்கொள்ள வரும் மக்களின் வசதிகளை மேம்படுத்துதல், வர்த்தக சமூகம் ஒரு சட்டபூர்வமான மற்றும் முறையான இடத்தில் தமது வியாபாரங்களை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துதல், அத்துடன் அம்பாறை மாவட்ட மக்களின் கலாச்சார வாழ்க்கையை மேம்படுத்துதல் ஆகியவையே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி, இந்நாட்டு வரலாற்றில் அதிகூடிய மூலதன செலவை கொண்ட ஆண்டாக 2027 ஆண்டை மாற்றி மூலதன செலவாக 2000 பில்லியன் ரூபாயை ஒதுக்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும், 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் திரைசேரியில் மேலிருப்பு 800 பில்லியன் இலங்கை ரூபாயாக இருந்தது. மேலும் திரைசேரி கடன் நிதியில் இயங்கியது. இருப்பினும் தற்போது நாங்கள் திரைசேரியை ஒரு சாதகமான இருப்புடன் பராமரிப்பதில் வெற்றி கொண்டுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிறுமியொருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பல்லேகம ஹேமரத்ன தேரரை அனுராதபுர பிரதான நீதிவான் நீதிமன்றம் பிணையில் விடுவித்துள்ளது. இதற்காக தலா 50 லட்சம் மதிப்புள்ள 2 சரீரப்பிணைகளும் ரூபாய் 1 லட்சம் ரொக்கப்பிணையும் வழங்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டு பயணத்தடை உள்ளிட்ட கடுமையான நிபந்தனைகளை நீதிவான் விதித்ததோடு சாட்சிகள் செல்வாக்குக்கு உட்படுத்தப்பட்டால் பிணை ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். முன்னதாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டு கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தேரர் இலங்கையின் தண்டனை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் அதே சமயம் விசாரணையில் வைக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் பணத்திற்காக தனது மகளை துன்புறுத்துவதை அறிந்தே எளிதாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அவரை பிணையில் விடுவிப்பதற்கான கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்து மே 22 வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையின் தண்டனை சட்டத்தின் பிரிவுகளின் கீழ் ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தல் மற்றும் கடுமையான பாலியல் துஷ்பிரயோகம் செய்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை ஹேமரத்ன தேரர் மீது போலீசார் பதிவு செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் மீது ஆட்கடத்தல் மற்றும் கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு உடந்தையாக இருத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன.
நுவரெலியா பிரதான நகரின் மத்தியில் அமைந்துள்ள தபால் நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த இடிதாங்கி மற்றும் செப்பிலாலான இணைப்பு திருடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் கடந்த 10/4/2026 முறைப்பாடொன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தொல்பொருள் திணைக்களத்திற்கும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி நுவரெலியா மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் வழிகாட்டுதலின் கீழ் நுவரெலியா போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார் இணைந்து நேற்றைய தினம் சிறப்பு விசாரணைகளுக்கு நுவரெலியா பிரதான தபால் நிலையத்திற்கு வருகை தந்திருந்தனர். இடிதாங்கி கருவிகளில் பயன்படுத்தப்படும் செப்பு போன்ற உலோகங்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதால் இவை சமூக விரோதிகளால் குறிவைக்கப்படுகின்றன எனவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இதனால் உடனடியாக விசாரணைகள் மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் அனைவரினதும் கோரிக்கையாக உள்ளது. 60% அளவிற்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிற்கு மாற்றுவதற்கு எவ்வித திட்டமும் இல்லை என ஈரான் வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்கா முன்வைத்துள்ள நிபந்தனைகளை நிராகரித்துள்ள ஈரான் தமது அணுசக்தி உரிமைகளை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளது. வலிகாமம் வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக நேற்றைய தினம் 5வது வெள்ளிக்கிழமை போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். இதேவேளை வெசாக் வாரத்தில் மயிலிட்டி பகுதியில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாகவும் அன்றைய தினத்தில் அரசியல்வாதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என காணி உரிமையாளர்கள் கோரியுள்ளனர். காணி விடுவிப்புக்கான உரிமைக்காக தொடர்ச்சியாக வாரம் வெள்ளிக்கிழமைகளிலே போராடி வருகின்றார்கள். அன்னளவாக 3000 வரையிலான ஏக்கர் நிலங்களை ஒரு வர்த்தமானி அறிவித்தலின் வாயிலாக கையகப்படுத்திய அரசாங்கம் இந்த நாளிலே நினைத்தால் கூட ஒரு நாள் இரவில் இந்த வர்த்தமானியை மீளப் பெற்று இந்த மக்களுடைய காணிகளை ஒப்படைக்க முடியும். நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். பொருளாதார வளமான இந்த நிலங்களை இராணுவத்திற்கு கையகப்படுத்தி மக்களை தெருவிலே இருத்தி வைத்திருக்கின்ற அரசாங்கம் உடனடியாக இந்த நிலங்களை விடுவிக்க வேண்டும். எங்களுடைய மக்கள் மீள்குடியேற்றப்பட வேண்டும். ஒரு அடிப்படை உரிமையான வீட்டுரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம். பாடசாலை மாணவர்களிடையே தற்போது வைரஸ் மூளைக்காய்ச்சல் நோய்கள் பரவி வருவதாகவும் இதுகுறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் வைத்திய நிபுணர் பாலித கருணபெம தெரிவித்துள்ளார். தெனியாயவில் முதலில் பதிவான இந்த மூளைக்காய்ச்சல் பரவல் தற்பொழுது பல பகுதிகளில் இருந்தும் பதிவாகி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதன்படி தியத்தலாவில் இருந்து 28 நோயாளர்களும், வெளிமடையில் இருந்து 13 நோயாளர்களும், கண்டியில் 25 நோயாளிகளும் பதிவாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இது ஒரு வைரஸ் மூளைக்காய்ச்சல் பரவல் என்றும் இது தொடர்பாக நோய் பரவலியல் பிரிவு மாகாண சுகாதார அதிகாரிகளும் முறையான விசாரணைகளையும் கண்காணிப்பை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களிடையே இந்த நோய் அதிகமாக பரவியுள்ளதாகவும் இதன் அறிகுறிகளாக அதிக காய்ச்சல், தலைவலி மற்றும் வாந்தி ஆகியவை அடங்கும் என்றும் கூறியுள்ளார். இருப்பினும் முறையான சிகிச்சையின் மூலம் இந்த நோயை குணப்படுத்த முடியும் என்றும் சிகிச்சையின் மூலம் இந்த நோய் 6 தொடக்கம் 7 நாட்களுக்குள் குணமாகிவிடும் என்றும் இதுகுறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தம்மன்பிள்ளை கனகசபை ஐயா அவர்கள் உண்மையில் ஒரு புனிதமான மனிதத்தன்மை உள்ள ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். ஒரு கனவான் ரகமான அரசியலை செய்தவர். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு கீழ்த்தரமான அசிங்கமான அரசியலை அவர் செய்யவில்லை. உண்மையில் ஒரு அரசியல்வாதியாக வருவதற்கு அவர் காரணமாக இருக்கவில்லை. இவர் கடந்த காலத்தில் விவசாயத்துறை சார்ந்து பணியாற்றியவர். இறுதியாக மாகாண விவசாய பிரதிக்கல்வி பணிப்பாளராக இருந்து தன்னுடைய அருமையான கடமையினை மக்களுக்காக செய்தவர். தனது சுய வாழ்க்கையில் ஒழுக்க சீலராக, விழுமியங்களை பின்பற்றுகின்றவராக, ஒரு நல்ல மனிதராக அவர் இருந்தார். இதன் காரணமாக 2004ஆம் ஆண்டு தேர்தலில் அவர் முதலாவது பிரசாரத்தை மேற்கொண்ட போது காந்தி சதுக்கத்தில் அவருடைய பிரசாரத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் குறிப்பிட்டிருந்தார், என்னை ஏன் இதற்கு அழைத்தார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் என்னிடம் தேடி வந்து இந்த தேர்தலில் வேட்பாளராக நிற்குமாறு கேட்டுக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் என்றால் அவர் இந்த அரசியலுக்கு விரும்பி வரவில்லை. அவருடைய நல்ல பண்புகளை, ஒழுக்கத்தை, சீலத்தை பார்த்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடாக கொண்டு வர வேண்டும் என்றுதான் இவரை அழைத்திருந்தார்கள். 3 மொழிகளையும் சரளமாக பேசக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். இவரை பொறுத்தமட்டில் சுருக்கமாக சொல்ல போனால் அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர், ஆணவமற்றவர். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆன்மீக துறையில் நாட்டம் கொண்டவராக அத்துறை சார்ந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அறவழி, அகிம்சை வழி என்கின்ற அந்த வழியிலிருந்து பிசகாமல் அவர் தன்னுடைய பணியை செய்திருந்தார். 2004ஆம் ஆண்டு என்பது மிகவும் துயரமான காலப்பகுதியாக இருந்தது. அந்த தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த 4 பாராளுமன்ற உறுப்பினர்களிலும் முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக
முதலாவது இடத்தை விருப்ப வாக்குகளில் பெற்றிருந்தார். 56,000க்கும் மேற்பட்ட விருப்பு வாக்குகளை பெற்றிருந்தார். அந்த வகையில் மக்களால் நேசிக்கப்படுகின்ற, மக்களால் அனுப்பி கொடுக்கப்பட்ட ஒரு தலைவராக அவர் வந்தார். அவரோடு 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லுகின்ற போது தங்கேஸ்வரி அம்மையார், அதே போன்றுதான் ஜெயானந்தமூர்த்தி அவர்கள், அரியநேத்திரன் அவர்கள், இதைவிட தேசிய பட்டியல் மூலமாக ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா அவர்களும் இந்த பாராளுமன்றத்தை அலங்கரித்திருந்தார். அந்த காலம் என்பது அராஜகமான, மிக மோசமான கொடியாட்சி நடைபெற்ற காலம். அந்த காலத்தில் அவர் மரணத்தை மடியில் சுமந்து கொண்டு அரசியல் செய்தார். உண்மையில் ஒரு அப்பாவியான, அகிம்சைவாதியான எங்களுடைய கனகசபை ஐயா அவர்கள் அந்த உக்கிரமான, வக்கிரமான காலத்தில் மரணத்தை மடியில் சுமந்து கொண்டுதான் அரசியல் செய்தார். அந்த காலத்தில் எங்களுடைய ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா அவர்கள் அந்த காலத்தில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். ரவிராஜ் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். சிவநேசன் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். அதே போன்று முன்னாள் பாராளுமன்ற அம்பாறை பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் அது பெரியப்பா சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். 4 முக்கியமான தூண்களை நாங்கள் இழந்திருந்தோம். அந்த நேரத்தில் மிக கொடுமையான, வக்கிரமான ஆட்சி காட்டாட்சி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி நடைபெற்ற காலத்தில் உயிரை பாதுகாத்துக் கொள்வதே மிக கடினமாக இருந்தது. அப்படியான ஒரு மோசமான காலகட்டத்தில் ஒரு சாந்தமான, ஒரு சாணக்கியமான, ஒரு பண்பான அரசியலை செய்தவர் தான் எங்களுடைய கனகசபை ஐயா அவர்கள். அவர் ஆன்மீக துறையில் அதிகமாக நாட்டம் கொண்டிருந்தார். கழுதாவளையை பொறுத்த மட்டில் அந்த ஆலய தொண்டனாக, ஆலய வண்ணக்கராக, ஆலய தலைவராக 40 ஆண்டுகள் அவர் பணியாற்றி இருக்கின்றார். அசையாத ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர், வன்முறையில் நாட்டமற்றவர், பழக இனியவர், இங்கிதமாக பேசுவதில் அவரை போன்று எவரும் இருக்க முடியாது. எந்த ஒரு இடத்திலும் சினம் கொள்ளாமல் எல்லோரையும் மதிக்க, பெரியவர் சிறியவர் என்ற பேதம் இல்லாமல் எல்லோரையும் அன்பாக அரவணைத்து ஆலோசனை சொல்லக்கூடிய பக்குவம், பண்பு, பகுத்தறிவு அவரிடம் காணப்பட்டது. அவரை பொறுத்தமட்டில் ஆன்மீகத்தில் ஒரு பகுதியை கொண்டிருந்தாலும் அறிவியல் சார்ந்த விவசாய துறையை வளர்த்தெடுப்பதில், அந்த பொருண்மையத்தை மேம்படுத்துவதில் மிகவும் உச்சமாக செயல்பட்டவர். அவரது கிராமம் கழுதாவளை. இன்று கழுதாவளை கிராமம் ஒரு விவசாய கிராமமாக காணப்படுகின்றது. படித்தவர்கள், பாமரர்கள் இருக்கின்றார்கள். அந்த கழுதாவளை கிராமத்தை ஒரு தற்சார்பு பொருளாதாரமுடைய, தங்கி வாழாத ஒரு கிராமமாக பல்வேறுபட்ட பயிற்சிகளை செய்வதற்கு அறிவியல் ரீதியாக வழிகாட்டிய ஒரு உத்தமர் தான் இந்த கனகசபை ஐயா. அவர் அது மாத்திரமில்லாமல் அவர் ஒரு டிப்ளமா, ஒரு கற்கை நெறியினை கற்றிருந்தாலும் அனுபவத்தை, பட்டறிவை அதிகமாக பெற்றிருந்தார். அமெரிக்காவில் சென்று கூட அவர் கல்வியை பயின்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை பொறுத்தமட்டில் அடுத்த தடவை அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாலும் மக்கள் அவரை வெற்றி கொள்ள செய்திருப்பார். ஆனால் இந்த காட்டாட்சி, அந்த அரசியலில் கண்ட அனுபவத்தின் காரணமாக அவர் இந்த அரசியலை விரும்பவில்லை. ஏனென்றால் அவருடைய அரசியல் பண்பான அரசியல், பக்குவமான அரசியல், மற்றவர்களை நேசிக்கின்ற இங்கிதமான அரசியலை தான் அவர் செய்ய விரும்பினார். ஆனால் அவர் வந்த காலத்தில் மிக மோசமான நிலைமை. 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அவையில் வந்திருந்தாலும் கூட அந்த காலம் அவரை மிகவும் பாதித்திருந்தது. அடுத்த தடவை அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமலே அவர் அமர்ந்து விட்டார். ஏனென்றால் இந்த அரசியல் என்பது அவருக்கு பிடிக்கவில்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வக்கிரமான ஒரு காலமாக இருந்த எங்களுடைய ஊடகவியலாளர்கள் பலர் கொல்லப்பட்டார்கள். அதாவது சிவராம் கொல்லப்பட்டார், நடேசன், சுகிர்தராஜன், எக்னலிகொட, அதே போன்றுதான் லசந்த விக்ரமதுங்க போன்ற பல ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள். அதே போன்று எங்களுடைய பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தி செல்லப்பட்டு கொல்லப்பட்டார். தம்பையா என்று சொல்லப்படுகின்ற ஏழை மக்களோடும் இறங்கி பழகக்கூடிய ஒரு சிரேஷ்ட பொருளாதார விரிவுரையாளர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆகவே அவருடைய காலத்தில் அரசியல் தலைவர்கள், ஊடகவியலாளர்கள், அதே போன்றுதான் ஒரு கல்வியாளர்கள் என்று பலரும் கொல்லப்பட்டதன் காரணமாக அந்த அரசியல் அவருக்கு பிடிக்கவில்லை. நினைத்திருந்தால் அவர் இறுதி வரைக்கும் அவர் அந்த அரசியலில் பயணிக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருப்பார். ஆனால் அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொண்டதற்கு அந்த கெடுபிடியான, மோசமான ஒரு அரசியல் தான் காரணமாக இருந்தது. அந்த மரணத்தை மடியில் சுமந்து கொண்டுதான் மக்கள் பணியை செய்தார். அதேவேளை இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வீட்டில் வைத்து குடும்பத்தோடு அழித்து விடுவதற்காக ஒரு தாக்குதலை மேற்கொண்டார்கள் அந்த காலத்தில். ஆகவே எல்லா இடத்திலும் அரச கட்டுப்பாடு இருந்தது. அதாவது நகர்ப்பகுதிகளில் அந்த இடத்தில் கூட பயணிக்க முடியாத மிக மோசமான, துர்ப்பாக்கியமான நிலைமை காணப்பட்டது. ஆகவே அந்த அரசியலுக்குள் அவர் தன்னை மாற்றாமல், தனது இயல்பை மாற்றாது, தன்னுடைய பண்பை மாற்றாது, ஒழுக்கமான பண்பான அரசியலை செய்து மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு புகழை சேர்த்து தந்தவர்தான் எங்களுடைய கனகசபை ஐயா அவர்கள். நான் பாராளுமன்ற உறுப்பினராக
தெரிவு செய்யப்படுவதற்கு முன்பு அவரிடம் சென்று நான் ஆசீர்வாதம் பெற்றேன். அப்போது அவர் சொன்ன விடயம், தம்பி, அரசியல் என்பது மிக மோசமான ஒரு பிரிவு. அந்த பகுதியில் செல்லுகின்ற போது ஊழல், மோசடி, அதே போன்று கையூட்டு, இப்படிப்பட்ட பிழையான செயற்பாடுகள் நிரம்பி காணப்பட்டாலும் அந்த செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. நீங்கள் கல்வித்துறையில் எவ்வாறு கண்ணியமாக பணியாற்றினீர்களோ அதே போன்றுதான் இந்த அரசியல் துறையிலும் பணியாற்ற வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஊழல், மோசடி, லஞ்சம் போன்ற மோசமான அரசியலுக்குள் நாங்கள் கால் வைக்கக்கூடாது என்று எனக்கு ஆலோசனை சொன்னார். நானும் அவருடைய பண்பை பின்பற்றியவன் என்ற அடிப்படையில் அந்த அரசியலை தான் 2015 இற்றை வரை நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். ஆகவே அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்ட ஒருவர் என்னிடம் கல்வி கற்றவர், அவர் பிரான்சில் இருக்கின்றார் நினைக்கின்றேன், வினோதரன் அவர்கள். அதே போன்று அவருடைய குடும்பம் என்பது எங்களுக்கு மிகவும் ஒரு அன்புக்குரிய குடும்பமாக காணப்பட்டது. நல்ல ஒரு துணைவியார், நல்ல சகோதரங்கள், நல்ல பிள்ளைகள் என்ற அடிப்படையில் அவர் எல்லா வகையிலும் சிறந்த ஒரு பண்பினை காட்டிக்கொண்டவராக இருந்தார். அவருடைய விவசாயத்துறை சார்ந்த பணிப்பாளர் என்ற பதவியை எடுத்துக்கொண்டால் அந்த பதவியை அவர் எந்த ஒரு இடத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தின் விவசாயத்துறையை வளர்த்தெடுக்க வேண்டும். பின்னர் அவர் கிழக்கு மாகாண பிரதி விவசாய பணிப்பாளராக இருக்கின்ற போது அந்த விவசாயத்துறையை நன்கு கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் மிகவும் தொழில் சார்ந்த அந்த வாண்மையுடன் அவர் செயற்பட்டு உழைத்தார் என்பதை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. கனகசபை ஐயா அவர்கள் தன்னுடைய 5-6 ஆண்டுகள் காலத்தில் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு கனவானாக, கௌரவம் மிக்கவராக, பண்பாளனாக, எல்லோரையும் கவரத்தக்க விதத்தில் எங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக, ஒரு நல்ல வழிகாட்டியவராக அவர் விளங்கி இருக்கின்றார். ஆகவே அவர் இறந்த காலத்தில் நான் ஒரு விபத்தில் சிக்கியிருந்த காரணத்தினால் அந்த இறுதி சந்தர்ப்பத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் அவருக்காக அவருடைய பண்புகளை எடுத்துரைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.